ஒரு ஐலாண்ட்ல சாப்பாடு தண்ணி இல்லாம இவங்க 2 பேருமே தனியா மாட்டிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த பொண்ணோட மேனேஜர் தான் இவன். நைட்டு பேஞ்ச மலையில மூங்கில்ல தண்ணியெல்லாம் சேகரிச்சு இவன் கிட்ட தரா. அதுக்கப்புறம் தான் இவன் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு உட்கார்றான். இந்த பொண்ணும் ஒரு கம்பை எடுத்து ஷார்ப்பா சீபிட்டு இருக்கா. ஏன் இது மாதிரினா பண்றேன்னு கேக்குறப்ப நம்ம இந்த தீவுல எவ்வளவு நாள் மாட்டி இருக்க போறோம் நமக்கு தெரியாது. இது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மீனை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த்தும் இருக்காது. அந்த கொம்பனா எடுத்துட்டு இவ்வளவு வேட்டையாடுறதுக்காக அந்த காட்டுக்குள்ள இறங்குறா. அந்த காட்டுக்குள்ள போய் பார்த்தா மிகப்பெரிய மரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ எதிர்பார்த்த மாதிரியே அந்த காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய காட்டு பன்னி இருக்குது. அது இவளை விட ரொம்ப பெருசா இருக்கிறனால இவளால அந்த பன்னியை அடக்க முடியாம அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. இந்த காட்டு பன்னியும் இவளை தேடிட்டு வந்து நிக்கிறப்ப இவளோட Dress மட்டும் தான் கீழே கிடக்குது. அப்புறமா தெரியுது இந்த காட்டு பன்னிக்கு வச்ச டிராப்னு. ஒரு வழியா காட்டு பன்னி கூட போராடி அந்த காட்டு பன்னியை கொன்னு அதோட தலையை வெட்டி மேனேஜர் கிட்ட வந்து தரா. இவங்க 2 பேருமே நைட்டு நெருப்பனா மூட்டி அதையே சமைச்சு நைட்டு டின்னருக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில மூங்கில் குச்சியெல்லாம் நிறைய எடுத்துட்டு அந்த தீவை சுத்தி பார்க்கலாமேன்னு உள்ள போறப்ப அங்க ஒரு அருவி இருக்கு. அந்த அருவியை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த அருவியில நல்லா குளிச்சிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சவுண்ட் ஒண்ணு கேக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க இருக்கிற தீவுக்கு ஒருத்தவங்க போட்ல ட்ரெக்கிங் வராங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு தப்பிச்சிடலான்னு நினைக்கிறா. இவ ஹெல்ப்னு கத்தும் போது இவளுக்கு இன்னொரு யோசனையும் வருது. நம்ம இந்த இடத்தை விட்டு தப்பிச்சிட்டோம்னா நம்ம மேனேஜருக்கு நம்மளோட அருமையே புரியாது. ஏன்னா இவங்க 2 பேருமே கம்பெனில வேலை பார்க்கும் போது இந்த பொண்ணு சோசியல் மீடியால சர்வைவல் ப்ரோக்ராம் பண்ணிருப்பா. இவ பண்ண ப்ரோக்ராம் பார்த்து இந்த மேனேஜரும் இவன் கூட உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இவளை கலாச்சிருப்பாங்க. அதனால இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகாம இந்த இடத்துலயே கொஞ்ச நாள் சர்வைவ் பண்ணலான்னு பிளான் போட்டுறா. அந்த மேனேஜர் கிட்டயும் போய் ஒரு அழகான அருவியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், எப்ப வேணாலும் நம்ம போய் அங்க குளிச்சுக்கலாம்னு சொல்றா.